வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, மீண்டும் வருகிறதா திமுகவின் தீய சக்தி ஆட்சி? இதுதான் இப்போ முதல் செய்தி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஸ்டாலினையும் திமுகவையும் வெறுத்து, அவர்கள் செய்த ஊழலை வெறுத்து, அவர்கள் செய்த அராஜக ஆட்சியை வெறுத்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் போட்டாங்க. அவர்கள் போட்டதில் திமுகவின் வெறுப்பு தெரிஞ்சது. கொஞ்சம் நெஞ்ச அநியாயமாக பண்ணாங்க. திமுகவை வெறுத்து தான் அதிமுகவுக்கும் போட்டாங்க. 47 சீட்டு திமுகவின் எதிர்ப்புக்காக வந்த சீட்டு. விஜய்க்கு வந்த 108 சீட்டு திமுகவின் எதிர்ப்புக்காக வந்த சீட்டு. ஆனால் இன்றைக்கி போய்கொண்டிருக்கிற நிலைமையை பார்த்தா மறைமுகமான திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் வருகிறது அப்படிங்கிறது தான் வருத்தத்தோடு நாம் பதிய விரும்பக்கூடிய ஒரு செய்தி. திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒப்பீடு செஞ்சீங்கன்னா திமுக காரனை விட அதிமுக எவ்வளோ பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக காரன் அடாவடி ரவுடித்தனம் கொள்ளையடிப்பான். இப்போ இன்றைக்கி இருக்கிற அதிமுக காரன் கொள்ளையடிப்பான். இவனை மாதிரி அடாவடி ரவுடித்தனம் குடும்ப ஆட்சி இதெல்லாம் கிடையாது. மக்கள் 47 சீட்டு ப்ளஸ் 108 155 சீட்டுக்கு மேலே திமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. தாவேக்காவே தலைவர் விஜயை தீய சக்தியை ஒழிப்போம் அப்படின்னு தான் எலெக்ஷன் டைமில் சொன்னார். அதை நம்பி தான் எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் தாவேக்காவில் சேர்ந்து அவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளின் ஆட்சி மறைமுகமாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் செய்தி. இதை பண்ணி விடுறதுன்னா ஸ்டாலின். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும். ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அவர் பண்ணின பாவத்துக்கு கம்பி என்றது உறுதி. நாங்கள் போன்றவர்கள் விட்ட சாபம் இறைவன் இருப்பது உண்மையானால், நாங்கள் போய் கம்பி எண்ணம்ல ஒரு தப்பும் பண்ணாமல் இறைவன் இருப்பது உண்மையானால் ஸ்டாலின் நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டீங்க. எங்களுடைய வயிற்றுச்சலை உங்களை சும்மா விட. ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இவர் இந்த வேலையை பண்ணுறாரு. காங்கிரஸு நான் வந்திருக்கேன் 5 சீட்டு. அவன் என்ன சொல்கிறான்? அதிமுகவோட பிரிஞ்சு வருவங்களை சேர்க்காதங்கிறான். ஏன் சேர்க்காதங்கிறான் தெரியுமா? அவங்க பாஜகவோட மதவாத கட்சியோட சேர்ந்தவங்கிறான். 1999 அதே பாஜகவோட சேர்ந்தவன் திமுக. அதை ஏன் காங்கிரஸ்காரன் இது பண்ணுறான்? யோசிக்க. அன்னைக்கு சேர்த்துக்கிட்டல நீ. அன்னைக்கு இருந்தவங்க தானே. இன்றைக்கி இருந்தவனை ஏன் அதிமுகவை சேர்க்காதங்கிறானா? காங்கிரஸுக்கு சுயநலம். அவன் சேர்ந்துட்டானா அதிமுக விஜய்க்கு தாவேக்கா பலமாயிடும். அப்போ தாவேக்காவை அசைக்க முடியாது. தாவேக்கா எப்பவும் பயந்துக்கிட்டே நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற சூழ்ச்சியில் சுயநலத்தில் காங்கிரஸ்காரன் அதிமுகவை சேர்க்காதங்கிறான். இவன்ட்டு என்ன கொட்டியாக கிடக்கு எம்எல்ஏ? வெறும் கேவலம் 5 சீட்டு வாங்கினமே இந்த காங்கிரஸ்காரன். அவன் அங்கேருந்து 25 சீட்டு வர்றதுக்கு பண்ணாதங்கிறான். எல்லாரும் ஒட்டுமொத்த குரலில் பேசுகிறாங்க பாருங்கள். இந்த கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்கிறான்? அவன் அதிமுகவை சேர்க்காதங்கிறான். ஏன்? விஜய் தங்கள்கிட்ட மண்டிக்கிட்டு கிடக்கணும், ஆட்சியை கடைச்சிருவோன்னு ஏமாற்றி பயமுறுத்தி வேண்டியதை சாதிச்சுக்கணும். இப்போ இந்த IUML இந்தியன் முஸ்லீம் லீக்கு அவன் அங்கே ஜார்ஜான்ஸுக்கிட்ட இருந்தான் திமுகவிட்ட. அவனே வரான், நானும் சேர்றேன்னு அனுப்பி வைப்பது யார்? ஸ்டாலின் தான். இப்போ கடைசி ஆதவர்ஜுன்னு இந்த திருமாவளவன் எங்ககிட்ட வரணும்னு கெஞ்சுறார். ஏன்னா திருமாவளவனுக்கு விசுவாசமாக இருந்தவர், அங்கே இந்த கட்சியில் இருந்தவர். அவர் எப்படியாச்சும் திருமாவளவனை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவனை திருச்சி கிழக்கில் நின்று நீங்கள் மந்திரி ஆக்கணும். பெரிய தியாகியா திருமாவளவன்? ஜாதி பேரை சொல்லி ஜாதி அரசியல், ஜாதி வெறுப்பு அரசியல் நடத்துகிறார். கவுண்டம் பொண்ணை கோப்பு கட்டு, தேவம்பாடு பொண்ணை கட்டு, வன்னியர் பொண்ணை கட்டுன்னு சொல்லி இந்த ஆணவ கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் திருமாவளவன். வன்முறையை தூண்டிவிட்டவர். அவர் என்ன பெரிய தியாகி மாதிரி ஆதவர்ஜுன்னு திருமாவளவனே எங்கள் மந்திரி சபையில் உங்கள் மந்திரி சபையில் சேர்ந்தால் அவர் புனிதராகி விடுவாரா? மற்ற ஜாதிக்காரவங்க விருப்பம்னா விஜய் மேலே வராதா? விஜய்க்கு இவ்வளவு கெட்ட விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? உங்களுக்கு திருமாவளவனுக்கும் உறவு இருந்தால் அதை தனியாக வைத்து கொள்ளுங்கள். அவருடைய பேரை கெடுக்காதீங்க. அத்தனை கூட்டணி கட்சியும் உள்ளே வந்துட்டான். அத்தனை பேரும் சொல்கிறதுக்கு திமுக கூட்டணி கட்சிக்காரன் அதிமுகவை சேர்க்காது. அவன் 25 பேர் வந்தால் அவங்க நம்ம நினைக்கிறது நடக்காது. அது ஸ்டாலின் நடிக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட்டுங்க திருமாவளவன் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் போய் கூட்டணி சேர்றதா இருந்தால்
நாங்கள் எங்கிட்ட நன்கொடையாக வாங்கினீங்கல்ல 50 கோடி 60 அதை திருப்பி கொடுங்கன்னு சும்மா நடிக்கிறேன். திருப்பி கொடுங்கன்னு. இப்போ வரவன் பூரா எதுக்கு வரான்? வந்ததுக்கப்புறம் அவன் செய்ய போகிற விஷயம் என்ன? எல்லாம் அஜெண்டாவோடு வரான். வந்த உடனே நான் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கே கேட்குறேன், இத்தனை திமுக கூட்டணி கட்சியும் சேர்க்குறீங்களே, நாளைக்கு கரூர் விஷயத்தில் செந்தில் பாலாஜியை நீங்கள் கைது செய்ய முடியுமா? இதே திருமாவளவன் ஸ்டாலின் தூண்டி விட்டால் செந்தில் பாலாஜியை கைது செய்யாதுன்னு சொல்லுவார். இதே இந்தியன் யூனியன் முஸ்லீம்னை கைது செய்யாதம்மா. இதே இவங்க வந்துக்கிட்டு இவங்க கம்யூனிஸ்டெல்லாம் கைது செய்யாதம்மா. அப்போ கரூருக்கு பேசுனதுக்கு செந்தில் பாலாஜியை கைது செய்யலை. நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போனோம் கரூரில் பேசுனதுக்கு. அப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை கைது செய்வதாக இதுவே இல்லையா? இவங்கெல்லாம் இப்போ இது கொடுத்தாங்கன்னா, அழுத்தம் கொடுத்தா இப்போ கைது செய்ய விட்டுருவீங்களா? அதுக்கு அடுத்தது KN நேரு எஃப்ஐஆர் போடுன்ட்டான். இடி உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இவன் திமுக கூட்டணி கட்சியெல்லாம் KN நேரு மேலே எஃப்ஐஆர் போடாதம்மா. செய்வீர்களா விஜய்? எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? எவ்வளவு மந்திரிங்க கொள்ளையடிச்சிருக்கான் திமுக மந்திரிகள், அவங்கள பூரா கைது செய்யாதேம்மா. அப்போ கைது செய்யலைன்னா அப்போ ஊழலுக்கு என்ன ஒரு இது கிடைச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில்? அது மட்டுமா? இதையும் கேட்குறேன். ஸ்டாலினை கைது பண்ணணும், உதயநிதியை கைது பண்ணணும், சபரீசனை கைது பண்ணணும். அவர்கள் அடித்து வைத்திருக்கும், கொள்ளையடித்து வைத்திருக்கும் பல லட்சக்கணக்கான கோடி சொத்துக்களை மீட்டு தமிழ்நாடு கருவூலத்தில் சேர்க்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. நீங்கள் இவங்க கூட்டணி கட்சியோடு மட்டும் கூட்டணி வச்சுட்டிங்கன்னா அப்போ இவர்களெல்லாம் நீங்கள் எப்படி கைது செய்வீங்க? கைது செஞ்சு அடுத்த நிமிடம் உங்களை கவுத்தி விட்டுருவானேன்னா கூலிக்கு மாரடிப்பவர்கள் வந்தவன் பூரா. இப்போ எத்தனை பாருங்கள், இந்த கூலிக்கு மாரடிக்கும் அந்த கூட்டணி கட்சிக்காரனை சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு கணக்கு போடுங்க. 108 சீட்டு விஜய் ஜெயிச்சது, 5 சீட்டு வந்து இவன் காங்கிரஸ், 113, 4 இந்த கம்யூனிஸ்டுக்காரன், 117, திருமாவளவன் 2, 119, இந்த கம்யூனிஸ்டுமே இந்த IUML முஸ்லீம் லீக்காரன் 2, 120 சீட்டு, 121 சீட்டு தான் இந்த கூட்டணியை, சமூக விரோத கூட்டணியை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது 120, 121, ஆக 118 வேணும். மீதி 3 இவர்கள் நினைத்தால் எப்போ வேண்டாலும் கவுத்திடுவான். அப்போ என்ன சொல்லுவான்? இதை செய்யாத அதை செய்ய வேண்டாம். நான் நாட்டுப்பற்று உள்ளவனா? அவ்வளோ பேரும் தேச விரோதிகள். கம்யூனிஸ்ட்காரன் யார்? ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் கொடி தூக்குறவன் தான் கம்யூனிஸ்ட். அங்கேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு எலெக்ஷனில் நிற்கிறவன் தான் கம்யூனிஸ்ட். அவன் என்ன தேசப்பற்று உள்ளவனா? காங்கிரஸ்காரன் எப்படிப்பட்ட ஆள்? நம்பிக்கை துரோகம் பண்ண ஆளுங்க காங்கிரஸ்காரன். அன்றைக்கி நேதாஜி போன்றவர்களை கொலை செய்ததே அவன் காங்கிரஸில் இருக்கும் முக்கியமான தலைவர்கள். மோடிக்கு தெரியும், மோடிகிட்ட ஃபைல் இருக்குது. ஆக இவரெல்லாம் தேச தியாகிகளா? அதுக்கு திருமாவளவன் சேர்த்திங்கன்னா அதோட காரி உங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாது. அடித்து சொல்கிறேன். யாருக்கு மந்திரி பதவி கொடுப்பாரு? 2 பேர் இருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆளுக்கு போய் மந்திரி பதவியை கொடுப்பாரு. இவரே மந்திரியாக வந்தாருன்னா எந்த மற்ற ஜாதிக்காரங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. அப்போ அவர்கள் மீது உள்ள வெறுப்பு விஜய்க்கு வருமா இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் திமுகவுடைய மறைமுகமான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடுமே இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்தா? அப்போ அவர்கள் மீது இருக்கும் வெறுப்பு உங்கள் மீது இருக்கும் வெறுப்பாக மாறுமே. அதனால தான் சொல்கிறேன், திமுக கூட்டணி கட்சிகளை வைத்து விஜய் மறுபடியும் கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது திமுகவின் ஆட்சியாகத்தான் மக்களால் பார்க்கப்படும். அதனால் நான் சொல்கிறேன், ஏற்கனவே திமுக காரன் உள்ளே வந்துட்டான். தாவேக்கா வக்கீலுங்கள்லாம் பாவம் தியாகம் செஞ்சவன் இந்த 3 வருஷமாக அவங்களுக்கு ஒரு சீட்டை கூட கொடுக்காம திமுக வக்கீல்களுக்கு பூரா அரசாங்க வக்கீலாக மாற்றி வச்சுருக்கீங்க. என்னுடைய முதல் கோரிக்கை, அத்தனை திமுக வக்கீல்களையும் அரசாங்க வழக்கறிஞர் பதவியிலிருந்து தூக்கணும். தாவேக்கா வழக்கறிஞர்கள் தான் மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கணும். அதுதான் எங்களது முதல் கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, செந்தில் பாலாஜியை கைது செய்யணும் கரூர் விஷயத்தில். அதுக்கு அவர் தண்டனை வாங்கி கொடுக்கணும். KN நேரு போன்றவர்களை கைது செய்த அந்த லஞ்சம் வாங்கினதுக்கு நீங்கள் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் 3 பேர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அவ்வளவையும் பிடுங்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். இவர்களெல்லாம் சிறை செல்ல வேண்டும். இதுக்காகத்தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவனோடய போய் கூட்டணி சேர்ந்து அவன் கூட்டணி கட்சியோடய போய் சேர்ந்தால் எப்படி இதாகும்? உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஏஜெண்ட்டாக இருக்காங்களே, அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? நாங்கள் யாரடியாக போய் இப்போ தேடுறது? இன்னமே ஒரு நல்ல மனிதர் இன்னமே நாங்கள் எங்கே போய் தேடுறது?
தீய சக்திகள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய உங்களை கட்சிகளை நாங்கள் எங்கே போய் தேர்தல் உங்களை தானே நம்பியிருந்தோம். நீங்கள் போய் சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்ங்கிற மாதிரி ஔவையார் சொன்னது மாதிரி நீங்கள் போயிட்டு சேராத ஆளுங்களோட போய் சேர்ந்து அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா இந்த நாடு தாங்குவான்? அதனால் கோரிக்கை வைக்கிறோம் விஜய் அவர்களுக்கு, நாங்கள் எல்லாம் உங்கள் அபிமானிகள், உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள், உங்களுக்கு ஆதரவு அளித்து அதனால் பல கஷ்டங்கள் எல்லாம் பட்டவங்க. நாங்கள் மனம் இது பண்ணி சொல்கிறோம், திமுகவையும் கூட்டணிக்கு அவங்களுடைய சங்காத்தமே உங்கள்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு அதிமுகலேருந்து 20-25 பேர் வரான்னா உங்களுக்கு நிரந்தரமான இது கிடைக்கும். அவனை ஊழல் இவன் பூரா தேச விரோதி, ஜாதி வெறியர்கள், இவங்களை வச்சுக்கிட்டு ஊழலில் திளைச்சவன். இவன் பூரா 25 கோடி 50 கோடின்னு ஊழல் செய்த ஸ்டாலினிடமிருந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தவன். இன்றைக்கி அவர்களுக்கு மறைமுக பிரதிநிதியாக அவர்களுக்கு தேவையானவற்றை சாதிப்பதற்காகத்தான் கூட்டணிக்கு வந்திருக்கான். இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, பெரும்பாலான தாவேகா தொண்டர்களுக்கும் தொண்டர்களுடைய கருத்து இதுதான். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, சோஷியல் மீடியாவில் பூரா அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திமுகவும் கூட்டணி கட்சிகளுடன் உறவு வைப்பதா அப்படின்னு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் எத்தனை பேர் மனதளவில் எத்தனை பேர் எதிர்ப்பாக இருக்கிறார்கள்ங்கிறத காமிச்சு உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியும். அதனால் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய இதுவான கோரிக்கை, எங்களுடைய அன்பான கோரிக்கை, தயவு செய்து இந்த திமுகவின் தீய சக்தியை கிட்டக்கவே விடாதீங்க. அவர்களுடன் சேர்ந்தவர்களும் தீய சக்தி. அப்போ பாஜகவுடன் சேர்ந்தவர்கள் தீய சக்தின்னு அவன் சொல்கிறானே, அதெல்லாம் கிடையாது. அவங்க ரெண்டாவது தான். திமுகவுடன் சேர்ந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் தீய சக்தி. அவர்களை உங்கள் இதில் சேர்க்கக்கூடாது. ஆதவர்ஜுன் எப்படியாவது திருமாவளவனை கொண்டு வர வேண்டும் என்ற சுயநல போக்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுத்தவர்கள், உங்களுக்காக நாங்கள் சிறை சென்றவர்கள். எங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும். அதனால் இந்த விஷயத்தில் விஜய் தைரியமான முடிவெடுத்து தீய சக்திகளின் வாடையே இல்லாமல் அவர்களை விரட்டி அடித்து விட்டு, ஆதரவு தேவை அப்படின்னா அதிமுகவில் அந்த பிரிஞ்சு வரவங்களை சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லையா, இது பண்ணிவிட்டு மறு தேர்தலை ஃபேஸ் பண்ணி மெஜாரிட்டியோடு வாங்க. அதுதான் நாட்டுக்கு நல்லது. மறு தேர்தலை இப்போ இது பண்ணுற மாதிரி அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து பண்ணுங்கள். இவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு உங்கள் மீதும் வெறுப்பு ஏற்படும். அப்படிங்கிறது தான். அவர்கள் கூட்டணி கட்சிகளை எந்த இதுலேயும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. கம்யூனிஸ்ட்காரெல்லாம் வரட்டுங்க, அவெல்லாம் கொள்கைவாதி இல்லைங்க. 50 கோடி வாங்குறவங்க அவெல்லாம். அந்த கொள்கைவாதி இதெல்லாம் போயிடுச்சு. காங்கிரஸை நீங்கள் பெருசாக நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. 1%, 2% அவனுக்கு ஓட்டு இல்லை. ஊரை ஏமாற்றிக்கிட்டு குதிரை சவாரி ஏறிக்கிட்டு திராவிட கட்சிகள் முதுகில் குதிரை சவாரி ஏறிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவன் பூரா திமுகவின் பிரதிநிதிகள். மீண்டும் ஸ்டாலினின் ஆட்சி வந்து விடுமோ, மீண்டும் ஸ்டாலினின் மறைமுக ஆட்சி வந்து விடுமோன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அப்படிங்கிறத பெரும்பாலான மக்களின் சார்பாக என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். விர்ச்சுவல் வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், சிந்திங்க. நம்மெல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டோம், நம்மெல்லாம் எதுக்கு இவரை கொண்டு வந்தோம்? திமுகங்கிற தீய சக்தியை ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தானே. அந்த தீய சக்தியோடைய அவங்களோட இவங்க போய் சேர்ந்துட்டா நம்ம எதை எதிர்பார்க்க முடியும்? அதனால் உங்களுக்கு என்னுடைய அன்பான கோரிக்கை, தாவேகா தொண்டர்களுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தில் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள். திமுகவுடன் மறைமுக சவாசம் வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, சவுக்கு சங்கரை குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்தது செல்லாது அப்படின்னு இன்றைக்கி உத்தரவு வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், 1 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கார். 1 மாதம். இந்த 1 மாதம் ஜெயிலில் இருந்ததுக்கு என்ன பண்ணுவார்? 3 தடவை குண்டர்கள் சட்டத்தில் போட்டிருக்காங்க. அந்த 3 தடவை குண்டர்கள் சட்டத்தில் இருந்து 3மே விடுதலை ஆயிடுச்சு. இதுக்கு என்ன நிவாரணம் சொல்லுங்கள்? கைது செஞ்சால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் போலீஸ் ஆஃபீஸரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பதவியை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த அருண்கிறவர் தான் கைது செஞ்சார். அருணுக்கு என்ன தண்டனை கேளுங்க. இப்போ அதே அருண் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த தேமுதிகவுடைய செயலாளர் அந்த சதீஷ், விஜயகாந்தோடைய மைத்துனர், அவர் போய் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், பில்டர், அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவரையும் குண்டால் சட்டத்தில் போட வச்சுருக்காரு. அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி. இதே அருள் தான் அவர்
ஒரு பெரிய கோடீஸ்வரன் அந்த பில்டிங்கை கட்டுறவன் குண்டர்கள்னாலே என்ன அர்த்தம், குற்றம் செய்வதை தொழிலாக வச்சவன் எவ்வளவு தைரியம் இருந்தால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவன் ஒரு கோடீஸ்வரன் அந்த குண்டரில் போட்டாங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, இவர் யார் குண்டர் சட்டத்தில் போட்டால் அதிகாரி யாருன்னு கேட்குறாங்க. அருண் நான் நேரம் வர சொல்லுங்கிறாங்க. இதோடு விட்டுறக்கூடாது. நீங்கள் அருண் போட்ட குண்டர்கள் சட்டம் இந்த அவர் பதவியில் இருந்த 2 வருஷத்தில் அவர் போட்ட குண்டர்கள் சட்டத்தின் எண்ணிக்கை எவ்வளவு, அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது மட்டுமா, என்னென்ன அக்கிரமம், என்னென்ன இந்த பொம்மை முதல்வர் கோமாளி இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. இந்த உயர்நீதிமன்றம் சொல்கிறதுக்கு ஸ்டாலினும் குற்றவாளி தான். ஸ்டாலினும் போய் பதில் சொல்லுங்கள். எப்படியா ஒருத்தனை போட்டுக்கிட்டு இது இல்லாமல் போய் ஒரு கமிஷனர் போட்டாருன்னு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள்லாம் முதலமைச்சருக்கா ஒரு கவுன்சிலருக்கு கூட லாயக்கில்லை. நிறைய இதாக நடத்துனீங்க, நிர்வாகமாக நடத்துனீங்க. இதெல்லாம் தட்டி கேட்க வேணாமா? இதே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒருத்தனை என்கவுண்டர் போட்டார். அவன் அத்தனை ரகசியத்தையும் தெரிஞ்சவன். அவருக்கு என்ன தண்டனை? அருணுக்கு ஒரு என்கவுண்டரை போட்டு குற்றவாளிகளை காப்பாற்றினார். அவர்களுக்கு என்ன தண்டனை? இதே அண்ணா நகரில் அப்பாவி பெண், அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டு சொல்லுது, என்னை இது பண்ணவர் எனக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்தவர் இன்னொருத்தனோட சார்னு பேசினார். என்னது சொன்ன மறானாலே அந்த பெண்ணு சொன்னது தப்புன்னு சொல்லி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசின அந்த அருணுக்கு என்னையா தண்டனை இந்த நாட்டில்? ஒரு இவர் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, சாமின்னு ஒரு வக்கீல் அவர்களுக்கு எதிராக பேசினார்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அடையாறு பங்களாவில் வச்சு அடிக்கடின்னு அடித்து அந்த அடித்தான் பாருங்க 2 போலீஸ்காரன். அவனுக்கு சொல்கிறேன், உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம், மாட்டின நீ 2 பேரும் ஆயுள் தண்டனை வாங்கி உள்ளே போயிடும், உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஸ்பையை வச்சு ஏன் கூட்டிகிட்டு போய் அடித்தான் அடையாறு பங்களா. உங்களுக்கெல்லாம் என்னையா அதிகாரம்? நீங்கள்லாம் மனுஷங்களா? உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்க இப்படி பாவத்தை பண்ணுறீங்களே. இவ்வளவு கேவலமான இதாக மாறிடுச்சு காவல்துறை. ஒரு கமிஷனர் சொன்னால் பங்களாவில் வச்சு அடிப்பீங்களா? அங்கே போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அந்த ஆளை அட்மிட் பண்ணி அந்த வழக்கறிஞரை இவங்களே ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து மறுபடியும் கூட்டிகிட்டு போய் சென்னை இந்த ஜெயிலில் வச்சு புழல் ஜெயிலுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. அந்த வழக்கறிஞர் சாமி உயர்நீதிமன்றத்தில் இருக்கார். இவர் மனித உரிமை ஆணையத்திட்ட புகார் கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் திமுக ஆட்சியில் அருண் கமிஷனராக இருக்கும்போது நடந்தது. இப்போ இன்றைக்கி ஹைகோர்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவரை ஃபுல்லாக விசாரித்து அவர் செஞ்ச அத்தனை இதுக்கும் தவறுக்கும் அவர் காவல்துறையிலே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அவரை ஜெயிலுக்கு அனுப்புங்க. இதெல்லாம் பாவம் இல்லையா? எத்தனை அநியாயம், எத்தனை அக்கிரமம். இந்த பாருங்கள், இப்போ குண்டர்கள் சட்டம் விட்டாச்சு. இந்த ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி என்னாச்சு? திருமாவளவன் சொன்னாருன்னு இதே அருண் கமிஷனர் அந்த ஏர்போர்ட் மூர்த்தியும் குண்டாஸ். எத்தனை பேரை குண்டர்கள் சட்டம். இந்த சர்குவான்னு ஒருத்தர், அவரையும் குண்டர்கள் சட்டம். அப்போ இதுக்கெல்லாம் என்னையா தண்டனை? இந்த குண்டர்கள் சட்டத்தில் போட்ட ஆளுக்கு என்ன தண்டனை? அதனால தான் இப்போ உயர்நீதிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க, பதவியை விட்டு அந்த ஆளை நீக்குங்க அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு இந்த வெறி மனிதர்களை வேட்டையாடும் வெறி பிடித்தவங்கெல்லாம் காவல்துறையில் இருக்காங்கன்னா இதெல்லாம் விடவே கூடாது. அந்த அஜித்குமார் அடித்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? அதனால் அந்த அருணுக்கு என்ன தண்டனை, அதைத்தான் நான் எதிர்பார்க்குறோம். இன்னும் அவருக்கு பதவி போடல, அவருக்கு பதவியை கொடுக்காதீங்கிற, காவல்துறையிலே இருக்கக்கூடாது. இப்படியா மனசாட்சி இருக்க வேணாமா? அதனால் இப்போ சவுக்கு சங்கர் வெளில வந்துட்டார். என்ன இது மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அருண் மேலே போடுங்க. சவுக்கு சங்கருக்கு சொல்கிறேன், ஏர்போர்ட் மூர்த்தி மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போடுங்க, சர்குவா மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போடுங்க, போட்டு உள்ளே தள்ளுங்க அவரை. அப்படிங்கிறது தான் மனசு. ரொம்ப ஒரு ஜனநாயக நாடு இது. இந்த ஜனநாயக நாட்டில் காவல்துறைக்கு எவ்வளவு கடிவாளம் போடுறான்னு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டு 7 வருஷம் தண்டனைக்குள்ளதுக்கு கைது பண்ணாதங்கிறான், லாக்கப்புள்ள வைக்காத லாக்கப்பை மூடுங்கிறான், கைது பண்ணிவிட்டு அரெஸ்ட் மெமோ கொடுங்கிறான், வீட்டில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கிறான். எவ்வளவு கடிவாளம் போடுறான். இவ்வளவு கடிவாளத்தை மீறி மனித கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதற்கு காரணமான அருண் அவர்களை தண்டிக்க வேண்டும் தான் என்னுடைய மெயின். நான் இப்போ உங்களுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை, என்னை காப்பாற்றிக்குவேன். நீ அதே மீறி இது பண்ணாலும் உங்களை மாதிரி இதுங்க நான் அத்துமீறல்களை பண்ணவங்களை எதிர்த்து குரல் கொடுத்து உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில் என்னால் செய்ய முடியும். ஒழுங்காக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத விஜய் அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம். சும்மா அங்கேருந்து அங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் போடாதீங்க. இப்போ இந்த வெங்கட்ராமன் ஒரு பொறுப்பு டிஜிபி இருந்தார், அவர் பாவம் நல்ல மனுஷன்.
அவர் தூக்கி ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அவருக்கே அந்த டம்மி போஸ்ட்னா அருணுக்கெல்லாம் நீங்கள் என்ன அவருக்கு பதவியே கொடுக்காதீங்க. இன்னும் 5-6 வருஷம் இருக்குங்கிற தைரியம் அவருக்கு. நம்ம 5-6 வருஷம் இருக்கோம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்குள்ளே அவரை சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. ஜாதியை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறார். வேறு ஒரு இந்த பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவனாக இருந்து அவனை எதிரியாக நினைக்கிறார். எங்களை போன்றவர்களெல்லாம் ஜாதியை அடிப்படையாக வச்சு தான் அருண் வந்து நடவடிக்கை எடுத்தார். அதனால் எல்லாருக்கும் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவர் மீது வழக்கு கொடுக்க தைரியம் இருந்தால் வாங்க. நான் அவர் மேலே போட்டேன், ஹைகோர்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, நானே அப்பியர் ஆகிறேன், உரிய தண்டனை வாங்கி கொடுக்கிறேன் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் இந்த கூண்டாஸ் குண்டர்கள் சட்டம் ரத்தான விஷயத்தில் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த அம்மா கனிமொழி எல்லாருக்கும் வேண்டுகோள் விடுறாங்க. இன்ஸ்டாகிராமு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த சமூக வலைதளங்கள்லாம் நம்பாதீங்க. முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். நம்பாதீங்களா? யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்களே கனிமொழி. இந்த இன்ஸ்டாகிராமை வச்சு, இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு, இந்த ட்விட்டரை வச்சு என்ன அக்கிரமம் பண்ணீங்க? உங்கள் அண்ணன் என்ன அக்கிரமம் பண்ணார்? டிஎம்கே ஐடி விங்குன்னு வச்சு ட்விட்டரில் கமெண்ட்டு போட்டால் போதும், இவனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது. ஐடி விங்கில் இருக்கும் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே, நீங்கள்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லலாமா? எல்லா அயோக்கியத்தனத்தையும் சமூக வலைதளங்களில் பண்ணதே டிஎம்கே ஐடி விங்குன்னு வச்சுருக்கிற உங்கள் கூட்டம் தானே. அவனுக்கு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து திட்டி கமெண்ட்டு போடுறா, அவனை போய் கம்ப்ளைண்ட்டு கொடுறா, பயமுறுத்துறா. இதில் கைக்கூலிகளாக வந்து போலீஸ்காரங்களை வச்சு எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர். பயம் இதாக இருக்குது. மறுபடியும் திமுக வந்துட்டான் உள்ள, விஜய் இதுக்குள்ளே என்ன ஆகப்போதோ, இனி திருப்பி அதே வந்தாலும் வரும். இப்போ விஜய் வந்த உடனே அந்த பொன்ராஜுங்கிறவரை கைதே பண்ணலை. அவ்வளவு அசிங்கமாக பேசினார் தாவாய்க்கா பெண்களை. வழக்கு மட்டும் பதிவு செஞ்சாங்க. ஆனால் அந்த கூட்டம் உள்ளே வந்துட்டால் மறுபடியும் அதே தான் ஆரம்பிச்சிருவான். ஆனால் கனிமொழி உங்களுக்கு பேசுகிறதுக்கு அருகதை இல்லை. என்ன வேலை பண்ணீங்க இவங்களை வச்சுக்கிட்டு, உங்கள் டிஎம்கே ஐடி விங்க வச்சுக்கிட்டு? அது மட்டுமா, மருமகனை வச்சு 250 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு பெண் நிறுவனம்னு உருவாக்கி என்ன கூத்து பண்ணீங்க? ஒருத்தனை வீடியோ போட விடுறதில்ல. இந்த 250 பேர் வந்துக்கிட்டு அது கெடுதல் பண்ணுவான், ரிப்போர்ட் அனுப்புவான், அவன் வீடியோவை கெடுப்பான். எவ்வளவு அதெல்லாம் நம்ம நாளில் உங்களை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துனது, மக்களை முட்டாளாக்குனது இந்த சமூக வலைதளங்களை வச்சு உங்கள் திமுக காரன் தானே. இன்றைக்கி என்னமோ யோகிய சிகாமணி மாதிரி வந்து பேசுகிறீங்க கனிமொழி. இன்ஸ்டாகிராமை நம்பாதீங்க, ட்விட்டரை நம்பாதீங்க, வாட்ஸ்அப் குரூப் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி இந்த நாட்டுக்கு தவறான வழிகாட்டினதே நீங்கள் தானே, உங்கள் கட்சி தானே, உங்கள் அண்ணன் தானே. இப்போ அதுவே நமக்கு திருப்புது, இறைவனுடைய சக்தி உங்களை திருப்புது, உடனே இப்போ வலிக்குதான்னு கேட்குறேன். அதனால் கனிமொழிக்கு சொல்கிறோம், மோசடி பண்ணவங்கள்லாம் நீங்கள் தான். அரசியலை கெடுத்தது உங்கள் அப்பா காலத்திலேருந்து உங்கள் அண்ணன் காலத்திலேருந்து நீங்கள் தான். அதனால் அதற்கு பதிலடியாக இறைவன் தந்தது தான் இந்த இன்ஸ்டாகிராம். அதெல்லாம் தாவேக்கு அவங்களுக்கு சொல்கிற தொண்டர்கள், நீங்கள் பாவம் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, போஸ்டிங்கை போடுங்க. இவங்க இந்த வேலையை தான் செஞ்சாங்க, போஸ்டிங்கை போடுங்க. அது இவர்களுக்கு தண்டனை நீங்கள் கொடுக்குறதாகவே இருக்கட்டும். கனிமொழி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க ஒன்றும் நல்ல பெண்மணி இல்லை. ஊருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. டாஸ்மாகில் வந்ததுனால நிறைய பெண் விதவைகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே டாஸ்மாகுக்கு மது உற்பத்தி தொழிற்சாலை வச்சது இந்த கனிமொழி அப்படிங்கிறத தாவேக்கா தொண்டர்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து ஈடுபடுங்கள். இன்ஸ்டாகிராமிலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் தொடர்ந்து ஈடுபடுங்கள். தீய சக்திக்கு எதிராக நம்முடைய பணி தொடரட்டும் அப்படிங்கிறத நாங்களும் இதில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம். தாவேக்கா தொண்டர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். கோடிக்கணக்கில் போகுது எங்களுடைய வீடியோஸ். தாவேக்கா தொண்டர்கள் எப்போதும் இதுக்கு துணை நிற்கணும். தீய சக்தியை அழிப்பதற்கு உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, கருணாநிதியின் சாதனையை சமூக வலைதளங்களில் பரப்புக அப்படிங்கிறாரு ஸ்டாலின். நம்ம வாரியர்ஸ் எல்லாம் சின்ன வயசு ஆளுங்க நீங்கள், அதனால் அவர் சாதனையெல்லாம் தெரியாது. ஆனால் எங்களுக்குன்னு இது இருக்குல்ல, விர்ச்சுவல் வேரியர்ஸ் மாதிரி நேதாஜி வேரியர்ஸ்னால் நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம். நேதாஜி வேரியர்ஸ் எங்கள் குரூப்பு மூலமாக நாங்களும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கருணாநிதியோட சாதனையை பரப்புங்கன்ட்டார் யார்? ஸ்டாலின். அப்போ நம்ம பரப்பணும்ல. விர்ச்சுவல் வேரியர்ஸுக்கு தெரியாத எதை பரப்பணும், எதை சொல்கிறாங்கன்னு. விர்ச்சுவல் வேரியர்ஸுக்கு பழைய கதை சொல்லணும்ல. நீங்கள் முதல்ல விர்ச்சுவல் வேரியர்ஸ் கருணாநிதி சாதனைன்னு சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டிய விஷயம்
உங்கள் இது வனவாசம்னு ஒரு புஸ்தகம் கண்ணதாசன் எழுதுனது இருக்குது. சென்னையில் இருப்பவங்களும் சொல்ல மணிமேகலை பதிப்பகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அந்த புஸ்தகம் கிடைக்கும். இல்லைன்னா கண்ணதாசன் இன்னவர்கள் புதல்வர்கள் இருக்காங்க, அவங்க சில இலக்கிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை பூரா சமூக வலைதளங்களில் பரப்புங்க. கண்ணதாசன் கருணாநிதி செய்த சாதனைகளை பற்றி அதில் சொல்கிறாரு பாருங்கள், அதை நீங்கள் கண்டிப்பாக பரப்பித்தான் வேணும். ஸ்டாலினை கேட்டுக்கிறாருல்ல, எங்கள் அப்பாவோட சாதனையை பரப்புங்க, அதை பரப்பிடுங்க. அடுத்தது கூகுளில் போனீங்கன்னா இன்டர்நெட்டில் சர்க்காரியா கமிஷன் ஃபைண்டிங்ஸ் அகெயின்ஸ்ட் கருணாநிதினு போடுங்க. அதில் வரும் சர்க்காரியா கமிஷன் இவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லுச்சு, இவர் என்னென்ன ஊழல் பண்ணாருன்னு அதில் வரும். அதில் வந்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்ததாக அதில் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே பரப்புங்க. கருணாநிதி விஞ்ஞான முறையில் ஊழல் செய்ததாக சர்க்காரியா கமிஷன் சொன்னது கூகுளில் இருக்குது, அதை போய் பரப்புங்க. அதுக்கப்புறம் இந்த வீராணம் ஊழல், வீராணம் குடிநீர் இதுக்கு ஊழல் பண்ணதுக்கு அந்த பாவம் அந்த கான்ட்ராக்டருக்கு ஒருத்தனை கொடுத்து அவன்கிட்ட முரசொலிக்க அலுவலகம் கட்டி கொடுன்னு கமிஷனை பேசி அவன் பாவம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு முரசொலி பில்டிங் பெருசாக இருக்குது, அதை கட்டி கொடுத்துட்டு கடைசி அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆன உடனே அந்த சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இதையும் முக்கியமாக கருணாநிதியின் சாதனையாக நீங்கள் விர்ச்சுவல் வேரியர்ஸ் நீங்கள் இதில் பரப்பணும். அப்புறம் உதயகுமார், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் தலைவராக இருந்தார் உதயகுமார். அந்த டைமில் தான் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதை பயங்கரமாக எதிர்த்தார் உதயகுமார். ஒரு கழுத்தில் டாக்டர் ரேட் அப்படின்னு படம் போட்டு போர்டை போட்டு கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டதுன்னு கழுதையை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தார் மாணவர் தலைவர் உதயகுமார். மறுநாளே அவர் கொலை செய்யப்பட்டு பக்கத்தில் இதில் போட்டிருந்தாங்க. கொலை செய்தது யார், தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, அது கடைசி வரை ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையும் நீங்கள் சமூக ஊடகங்களில் பரப்பணும் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அவர் செய்த சாதனைகள்னால் நிறையா இருக்குது. அப்பப்போ பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்ததை சொல்லுவேன். நீங்கள் இப்போதைக்கு இது மூணையும் பரப்புங்க, பொதுமக்கள் தெரிந்து கொள்ளட்டும் கருணாநிதி என்பவர் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்து அன்புமணி பெட்டிஷன் போட்டிருக்கார், மெதுவாக தாவேக்கா கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றுங்கிறது. அது எப்படி தாவேக்கா கொள்கை அன்புமணி கொள்கை ஒன்றா இருக்கும்? தாவேக்கா லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் காட்டி கொடுங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்போ லஞ்சத்துக்கு எதிரானவங்க. ஆனால் நீங்கள் 5000 கோடி லஞ்சம் வாங்கினீங்கன்னு சிபிஐயில் நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தில் 5000 கோடி மருத்துவக் கல்லூரிகளில் ஊழல்னு சொல்லி உங்கள் மேலே வழக்கு. அப்போ உங்கள் கொள்கையும் தாவேக்கா கொள்கையும் எப்படி ஒன்றாகும்? நீங்கள் வாரிசு அரசியல், உங்கள் அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, எம்பி ஆகினீங்க, கட்சிக்கு தலைவரானீங்க, உங்கள் மனைவியை எம்பியில் நிற்க வச்சிங்க, இப்போ எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. இப்போ இவர் எதுக்கு பெட்டிஷன் போடுறாருன்னா தாவேக்கா உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு துணை முதல்வர் என் மனைவிக்கு கொடுத்துருங்க, ஒரு ராஜ்யசபா என் பொண்ணுக்கு ஒன்றுக்கு கொடுத்துருங்க இப்படின்னு குடும்பத்துக்கு பதவி வாங்கவும் கொள்ளையடிக்கவும் மனைவியை முதல்வராக்கவும் தான் பெட்டிஷன் போடுறாரு. தாவேக்காவின் கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றுன்னு தாவேக்கா கொள்கைக்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. அவர்கள் மிகப்பெரிய லட்சியத்தோடு வராங்க. ஆனால் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளோடு போய் சேர்றதுனால அவர்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அடிப்படையிலே அவர்கள் கொண்ட நோக்கம், கொண்ட கொள்கையெல்லாம் உயர்ந்த கொள்கை அப்படிங்கிறத அன்புமணிக்கு நீங்கள் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத அன்புமணிக்கு செய்தியாக சொல்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயலலிதா.